வாப்பாவினால முன்னேறி இருப்பாரு, வாப்பாட சொத்து பத்துக்களால முன்னால வந்திருப்பாரு, பெரிய படிப்பாளியாக கோடீஸ்வரனாக இந்த உலகத்தில் முன்னேறி இருப்பாரு. வாப்பா வயதுக்கு போனதுக்கு பின்னால் பேச்சுவார்த்தைகள் நடக்குகிற நேரத்தில் ஏதாவது வாப்பா தன் வாயால் ஒரு வார்த்தையை சொன்னா, கொஞ்சம் அமைதியா இருங்களே, கொஞ்சம் பொத்திட்டு இருங்களே, நாங்க பேசிக்கொள்றோம் சொல்றோமா இல்லையா? வாப்பா ஓரம் கட்டப்படுகிறார், சமூகத்தில் இருந்து பகிஷ்கரிக்கப்படுகிறார். இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? எத்தனையோ குழந்தைகள் தான் படிப்பதற்கு, தான் பல்கலைக்கழகம் செல்வதற்கு இந்த உலகத்தில் ஒரு முதலாளியாக, ஒரு ஹாதியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிலாக, இந்த தொழிலதிபராக மாறுவதற்கு, ஒரு ஆசிரியராக, பல்கலைக்கழகம் முதல் பட்ட படிப்பு வரைக்கும் படிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர், தன்னுடைய ரத்தத்தை செலவழித்தவர், ஓடாக உழைத்தவர் தன்னுடைய வாப்பா. ஆனா நண்பர்கள் வருகிற நேரத்தில் தன்னுடைய வாப்பாண்டி நண்பர்கள்ட்ட சொல்றதுக்கு கூச்சப்படுகிறவர்கள் சமூக